பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஆஃப் சென்னா இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால ஈஸியாக ஒருத்தர் சாப்பிடலாம். ஸோ இதை பற்றியும் அந்த கேலரிஸ் பற்றிலாம் கவலைப்படாமல் அழகாக ஒரு பிளேட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணால் ஃபுல்லாக சாப்பிட்டுடலாம். ஃப்ரீயாக சாப்பிடலாம். அண்ட் கொஞ்சமாக தான் தயிர் மேலே வச்சுருக்கோம். அண்ட் பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குன்னு. ஸோ அந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் நிறைய விதமான சாட் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கோம். லைக் பூரி வச்சு பானிபூரி, தஹி பூரி, அண்ட் பார்த்தீங்கன்னா பாவ் பாஜி, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக சாப்பிட்ருக்கோம். இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே லைட்டாக இருக்கும். ஸோ ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சாட் அப்படின்னு சொல்லலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு. அண்ட் மேலே நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து அந்த காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு பர்ஃபெக்ட் டேஸ்ட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி எப்பவுமே நமக்கு வந்து சாட்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிரன்ச்சியாக கடிக்கிறதுக்கு பிடிக்கும். ஆமாம், அதுக்கு தான் நம்ம சேவ்லாம் யூஸ் பண்ணுறோம். பானிபூரியில் பார்த்தீங்கன்னா அந்த பூரி இருக்கும். அதே மாதிரி அந்த பப்படம் இருக்கு. அதுவும் வந்து ஸ்பூன்லாம் ஒன்றுமே தேவையில்லை. சொன்ன மாதிரி அந்த பப்படம் வச்சு அழகாக எடுத்து சாப்பிடும்போது அந்த பப்படம் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும், மேலே இருக்கிற பொருட்கள் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஸ்பைசியாக, அண்ட் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கே ஆஃப் ஸ்பைசஸ்ன்னு சொல்லலாம், பொக்கே ஆஃப் டேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. எல்லா ஃப்ளேவர்ஸும் கலந்து சூப்பராக இருக்கு. அண்ட் ரொம்ப சிம்பிள். ஐ திங்க் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம வந்து 30-40 செகண்ட்ஸ் அந்த பப்படம் பொரிஞ்சிருது. அழகாக அரேஞ்ச் பண்ணிடலாம். ஈவினிங் டிஃபனுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி உங்களுக்கு. எல்லாமே வந்து நல்லா பொடியா நறுக்கி நம்ம எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கு இந்த சென்னாலாம் வேக வச்சு வச்சுட்டோம்னா ஈஸியா செஞ்சிடலாம். ஆல்வேஸ் யூனோ லைக் ஒரு 1/2 கிலோ சென்னா ஊற வச்சு ஜிப்லாக்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா ரொம்ப எனி டைம் யூ வாண்ட் ஜஸ்ட் குக்கர்ல விசில் வச்சிட்டு தென் ஆமா ஊர்ல சீக்கிரமா கூட வெந்துரும். ஆமா, சோ ஆல்வேஸ் ஐ கீப் அ ஸ்டாக் ஒரு ஃப்ரீசர்ல. சோ அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும், குயிக்கா இந்த மாதிரி பண்ணலாம். நிஜமாவே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. வித்தியாசமான ஒரு சாட். ஐ திங்க் குழந்தைங்க வந்து they will love it. ஏன்னா அதுல இருக்கிற அந்த ஸ்வீட் சட்னி இல்லையா, அந்த டேஸ்ட் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அதனாலதான் அவங்க எல்லாத்துலயுமே வந்து கெச்சப், இட்லி தோசைக்கு கூட கெச்சப் வச்சு இல்லையா. சோ அதனால வந்து இந்த ஸ்வீட் சட்னி அவங்க நிஜமாவே லைக் பண்ணுவாங்க. இந்த ஸ்வீட் சட்னி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த மாதிரி நிறைய சாட்ல பயன்படுத்தலாம். அந்த டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அது காரத்தை விட இந்த மாதிரி டேஸ்ட் அவங்களுக்கு நல்லது. கரெக்ட் இல்லையா. சூப்பரா இருந்துச்சு மேம். ஒரு வித்தியாசமான ஒரு சாட் ஐட்டம். அண்ட் ரொம்ப சிம்பிளா இவ்வளோ டேஸ்டியா நீங்க செஞ்சு காமிச்சீங்க. ஸோ பார்க்கும் போதே நிறைய பேருக்கு வந்து வாவ் நம்மளும் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி டெம்டிங்கா இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பா வியூவர்ஸ் கூட ட்ரை பண்ணுவாங்க. நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்த்த பப்படம் சாட்